அப்பா வாங்க. அடேப்பா, இம்புட்டு பெரிய ஆபீஸா இருக்குது. ஆமாப்பா. இதான்ப்பா என் சீட்டு. ஏம்மா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பவானி குட்டியோட நிறைய படிச்சிருப்பாங்க போல இருக்கு. இவங்களோட நீ வேலை செய்ய போற? ஆமாப்பா, ஆரம்பத்துல உங்களை விட நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன். ஆனா வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே சகஜமாயிடுச்சு. பரவாயில்லம்மா, முதல்ல அப்படித்தான் இருக்கு. அப்புறம் பழக பழக சரியா போயிடும். இங்க இருக்கிறவங்களாம் பார்த்தா நல்லவங்களா தான் தெரியுது. சௌரியம் தான் இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம். இந்த ஃபைல் எடுத்து வைங்க, நான் எடுத்துட்டு போனோம். சரி குட் மார்னிங் சார். என்னம்மா லீலா, உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, பொழைச்சுக்கிட்டாரு. ஆனா ஆனா என்னம்மா, தயங்காம சொல்லுமா. அவரால முன்ன மாதிரி நடமாட முடியாது சார். அவரோட உயிரை மட்டும் விட்டு வச்ச கரண்ட் ஷாக் ஒரு பக்கம் கை கால முடக்கிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அடடா, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த மாதிரி நிலைமை நீ எதுக்கும் ஆஃபீஸுக்கு வந்த? அவர் கூடவே இருந்து அவர் கவனிச்சுக்கலாம்ல. அது இல்ல சார், எந்த விவரமும் சொல்லாம நான் பாட்டுக்கு லீவ் எடுத்துட்டு அங்க இருந்தா அது அவ்வளவு நல்லா இருக்காது. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். போன்ல சொல்லிருக்கலாமா. ஆமா, இவர் யாரு? இவளோட இவர் என்னோட தகப்பனார். அப்பா. வணக்கங்க. வணக்கம்யா. இவர்கிட்ட தகவல் சொல்லிட்டு இருக்கலாமே. இல்ல சார், நேர்ல வந்து சொன்னாதான் மரியாதையா இருக்கும்னு நாங்க வந்தோம். ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். நீ ஒரு வாரம் லீவ் எடுத்துக்க. உன் வீட்டுக்கார் கூடவே இருந்து அவர் நல்லா கவனிச்சுக்க. அவர் நல்லபடியாக குணமானது நீ ஆஃபீஸுக்கு வந்தால் போதும். நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். பரவாயில்லம்மா, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி கூட ஒரு உதவி பண்ணலாம் எப்படிம்மா? பரவாயில்ல, நீ ரொம்ப நன்றியா. வா போதும். டேய், அந்த பொண்ணை பார்த்தா ஒரு டைப்பா தெரியுதுல்ல? எனக்கு அப்படிதான் தோணுது. அது அவ புருஷனை பத்தி நியூஸ் வந்தப்ப ஒன்றும் அழட்டிக்கல. அப்புறம் ஒரு வழியா கிளம்பி போனா அடுத்த நாள் காலையிலே வந்து நிக்கிறா. அவ புருஷன் எப்படி இருக்கானோ என்னவோ தெரியல. டேய், இவளுக்கெல்லாம் புருஷங்கிறது 2ஆம் பட்சமா தான் இருக்கும் என் உள் மனசுக்கு தோணுதுடா. ஏன் அப்படி சொல்ற? அது இவளை பத்தி ஒரு டைப்பான எண்ணம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குடா. அப்படியா? மொத்தத்துல ஈஸி தான் நினைக்கிறேன். எது? அதான்டா. அப்படி போடு. காரியா மனசை திடப்படுத்திங்க ரவி. ஏதோ கெட்ட நேரம் இப்படி நடந்து போச்சு. இதை சமாளிக்கிற தைரியத்தையும் தெம்பையும் நம்ம தான் வளர்த்துக்கணும். கவலைப்படாதீங்க மாமா, அதான் லீலா இருக்கால, அவ உங்களை நல்லா பார்த்துப்பா. கோபி, என் நிலைமை பார்த்தீங்களா? எப்படி இருந்தேன்னா இப்ப பாருங்க. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் இந்த நிலைமையில இருக்கும்போது கட்டின பொண்டாட்டி கூட இருக்க வேண்டாமா? எங்க பாருங்க, அவளை காணோம். எங்க அப்பாவை கேட்டா வேலைக்கு போயிட்டான்னு சொல்றாரு. ஓடி ஆடி தெரிஞ்சவன் இப்ப இந்த நிலைமையில மனசு உடைஞ்சு போயிருக்கானேன்னு பக்கத்துல இருந்து ஒரு அக்கறையா ஆறுதல் சொல்லலாம்ல. வேலை வேலைன்னு போயிடுறா. அவ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறா? நான் சொல்றது சரிதானே விஜி? நீங்க எல்லாம் வந்து ஆறுதல் சொல்றதுனால எனக்கு பெருசா எதுவும் கிடைக்க போறது இல்ல. அவ இல்ல பக்கத்துல இருந்து ஆறுதலா இருக்கணும். டேய், ரொம்ப நல்லவ மாதிரி அலட்டிக்காதரா. நீ பண்ண கொடுமை தாங்காம தானே அந்த பொண்ணு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிச்சு. அந்த பொண்ணை நான் தாம்மா வேலைக்கு போன அனுப்பிச்சேன். அப்படியாவது அவளுக்கு நிம்மதி கிடைக்கட்டுமேனு தான். நீங்கள்லாம் இவனை பார்க்க வந்ததுல அர்த்தமே இல்லை. நீங்களாம் எப்படி பாசத்தோட வந்திருக்கிறீங்க. இவன் எப்படி வார்த்தையில விஷத்தை கொட்டுறான் பாத்தீங்களா? யோ, அறிவிடத்தனமா பேசாதியா. நீலாம் ஒரு அப்பனையா? ஏன் அப்படி எதிரி பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? ரவி, என்னது இது? அப்பா அப்பா இப்படிலாம் பேசுறீங்க? அப்பா வந்தாலும் அப்பா எது எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்க. என்னடா, என்ன இப்ப ஏட்டி போட்டியா பேசிட்டான்? நீ கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ரவி, அவர் என்ன வேணும் பேசிட்டு போறான்னு இருக்க வேண்டியதானே? உலகத்துல எதுவுமே எனக்கு சரியா வாய்க்கல. எல்லாம் என் தலையெழுத்து. எப்படி இருக்கீங்க ரவி? ஏதோ உயிரோடு இருக்கேன். ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க? என்ன பண்ண முடியும்? சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். என்ன ரவி இது? ஏன் இப்படி வேதனைப்படுறீங்க? உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது.
மனசை தேத்திக்கிங்க. இல்லை ரவி, டாக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை பாருங்க மாணிக்கம், என் மனசுக்குள்ள நான் அப்படியே குமிறிட்டு இருக்கேன். உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது உடம்ப பத்தி கூட நான் கவலைப்படல. எல்லாம் உன் தம்பி செல்வத்தால தான். என் மனசுல இருக்கிற நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. ஏன் ரவி தேவையில்லாமல் அவனை இருக்கிறீங்கப்பா. நான் தேவையில்லாம ஒன்றும் பேசல. அவன் தான் தேவையில்லாம வந்து என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றான். இதை பாருங்க ரவி, உடம்புக்கு முடியாமல் இருக்கீங்கன்னு சும்மா இருக்கேன். பேசுறது செல்வத்தை பற்றி பேசாதீங்க. பேசுவியா? பேசுவேன். அந்த ராஸ்கலுக்கு ஏன் பொண்டாட்டி மணி இல்லையே அக்கறை? அவனுக்கு எதுக்கே வேலை வாங்கி தரணும்? அவன் எதுக்கே வீட்டுக்கு வரணும்? அயோக்கிய பையன். அடுத்தவன் பொண்டாட்டிட்டு அவனுக்கு என்ன ஜோலி? வாய முடியும். எல்லாம் ஒரு மனுஷன் உன்னை பார்க்க வந்தா என் கிட்ட ஏன் தம்பியை பத்திய குறை சொல்ற நீ? ஆமா, ஏன் சொல்லுவியா? இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு காரணமே அவன் தான். வாய முடியா? அவனை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்கு உனக்கு? அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. ரவி, என்னது இது? வைத்தியர்ச்சல பேசுறேன். என் பொண்டாட்டியும் பறி கொடுத்து என் பொழப்பையும் பறி கொடுத்து பேசத்தார செய்வேன். அதையோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா பேச நிறுத்தியா? ஒரு வார்த்தை பேச கைய காலம் எடுத்து வாயா வாயா வந்து எடியா. இனிமேல் இந்த கையும் காலம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? மாப்பிள்ளை என்னாச்சுங்க? ராஸ்கல் என் தம்பியை பத்தி கேவலமா பேசுறேன். உடம்புக்கு முடியாம இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல நான் நடக்கிறத வேற. என்னங்க இதெல்லாம்? என்னவா நீ அந்த செல்வம் அடிச்ச கூத்த சொன்னா கோவம் பொத்துட்டுல வருது. இனிமே ஏதாவது பேசுறேன் கொஞ்சம் கொல்லியா ரவி, என்ன ரவி? அமைதியா இருங்க ரவி. முதல்ல அவனை பேசாம இருக்க சொல்லுங்க. அந்த ஐயோக்கு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஐயோ, please சொல்லுங்க. நான் அவருக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் மாமா, இதோட விட்டுருங்க. ஏன்டா நன்றி கெட்டவனே, உனக்கு ரத்தம் கொடுத்தவடா மாணிக்கம், அவரே அப்படி கேவலமா பேசுற? ஏன்னா அவர் கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டி ரத்தத்தை எடுத்துக்க சொல்லுங்க. பண்றதையும் பண்ணிட்டு ரத்தம் கொடுக்குறானா ரத்தம்? இல்ல இதான் கடைசி. வாய மூட சொல்லு. இனிமே ஏதாவது பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வாசரோ என்னங்க இது? என்ன சத்தம்? ஹாஸ்பிட்டலா இல்ல சந்தை கிடையாது? பக்கத்து வார்டில் இருக்கிறவங்களா நிம்மதியா இருக்க வேண்டாம்? முதல்ல இவனை இங்க இருந்து காலி பண்ணுங்க, அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும். நல்ல குடும்பம். நர்ஸ், முதல்ல இவரை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. ஓகே டாக்டர். என்னம்மா இது?
ஏன் குழந்தைய அழுதுட்டு இருக்கு? என்னாச்சு? பாத்தீங்களா உங்க வீட்டு ஆளுங்க யாருக்குமே பொறுப்பே இல்லாம குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க. பாருங்க குழந்தை எப்படி அழுதுட்டு இருக்கு. விஜி இப்ப என்ன பண்றது? என்னன்னே புரியலையேங்க. ஏக்கா என்னக்கா அது? குழந்தை பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கு. இதான் நீங்க பாத்துக்கிறதா? எங்க போறீங்க? கோச்சுக்காத கோபி, அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. சரின்னு மாடியில போய் துணி எடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ள முழிச்சிட்டு இருக்கான்ப்பா. தம்பி பாருங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். வாங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். பதட்டப்படாத விஜி, அவன் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தான். எறும்பு கடிச்சிருக்கோம். தேல பூரணம் கடிச்சா கூட உங்களுக்கு என்ன இருக்கு? இதென்ன நீங்க பெத்த பிள்ளையா? நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா விட்டுட்டு போயிட்டீங்க. கத்து ஏதாவது ஆச்சுன்னா நீங்களே பொறுப்பு. கோவத்துல எதுவும் பேசாத விஜி. நானும் குழந்தைய பெத்து வளர்த்தவதான். கூட எதுக்காக அழறான்னு பாக்கலாம். நீங்க உன்னை குழந்தை தொட வேண்டாம். சண்டை போட இதுவா நேரம்? கூட எதுக்கு அழறான்னு இது பாக்கலாம். பாருங்க மரியாதை அந்த பக்கம் போங்க. ஏய் ஈஸ்வரி, அறிவில்ல உனக்கு? எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கு? எதுக்கு கெஞ்சிட்டு இருக்க? மரியாதை தெரியாத பொண்ணுடைய குழந்தைய காப்பாத்துறது நீ என்ன ஆயாவா? இப்ப எதுக்கா அக்கா அடிச்சீங்க? யார் மேல உங்களுக்கு கோவம்? யார் மேல எனக்கு கோவம் இல்லப்பா. என் பொண்ணு தப்பு பண்ணா அடிச்ச. நீ எதுக்கு என் மேல உங்க பாயற? முட்டாத்தனத்துக்கு அளவே இல்லையா? டேய், எங்கே காட்ட வேண்டிய கோவத்தை ஏன்டா என் மேல காமிக்கிற? என்ன உளறீங்க? இன்னும் புரியலையா உங்களுக்கு? ஏன் மேல எதுக்குடா கோவப்படுற? உன் பொண்டாட்டி 2 அரடான்னு மறைமுகமா சொல்றாரு. நீங்க என்ன அடிக்கணும், என்கிட்ட சண்டை போடணும். அத பார்த்து இவங்க சந்தோஷப்படணும். அதான் இவங்களுக்கு ஆசை. நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தா கூட இவங்களுக்கு பிடிக்காது. அதான் என்ன அவசர அவசரமா அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இப்படி என் குழந்தையும் என்னையும் அழ வச்சிட்டு இருக்காங்க. ச்சே, இந்த வீட்டுல யாருக்குமே நல்ல மனசே கிடையாது. மனசெல்லாம் வஞ்சகமா சோதுதான் இருக்கு. போது நிறுத்து விஜி. என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஈஸ்வரி தான் குழந்தை கொடுன்னு கெஞ்சுறால. அது காதுலயே வாங்காம நீ பாட்டு பேசிட்டு இருக்க. இப்ப நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் கை காலெல்லாம் பிடிச்சு நாங்க சேவ் பண்ணணும், அப்படித்தானே? அட குழந்தை பசியால கூட அழலாம். முதல்ல பசியாத்திர வழியை பாருங்க. சொல்றாங்கல்ல, முதல்ல அதை செய். லட்சுமணா, எல்லாருக்கும் சண்டை போடணும்னு தோணுச்சே தவிர குழந்தையோட அழுகு நிறுத்தணும்னு தோணல. எங்க பெத்த அம்மாவுக்கே தோணல. அது ஒண்ணு இல்ல கோபி, விஜிக்கு எங்க மேல கோவத்தை காட்ட வேற வழி தெரியல. அதனால குழந்தைய சாக்க வச்சு எங்களை எல்லாம் திட்டிட்டு இருக்குது. அது குழந்தை என்ன பண்ணா? சரி, போது நிறுத்துங்க. ஆம்பளை உங்களுக்கு புரியுது, குழந்தைய பத்தி அவளுக்கு புரியல பாருங்க. அதானே விஜி இப்படியே பேசிட்டு மாமா. இருந்துச்சுன்னா என்னங்க, என் மேலதான் தப்பு. அவங்க மேல எந்த தப்புமே இல்லல்ல. நீங்க பாட்டுக்கு அவங்க பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வந்துட்டே இருக்கீங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. விஜி ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க வரியா? ப்ளீஸ் விஜி. நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ தம்பி டிரைவர், ஐயா இங்கே வா. சரியா வரேன். அப்பா, டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா? ஏதாவது ஒன்று கொடுமா. மாப்பிள்ள, இது வரைக்கும் உங்க முன்னால் நான் எந்த வேண்டுகோளும் வச்சதில்லை. நானும் அப்படிதான் மாமா. மாப்பிள்ளைங்கிற தோரணையில் அது வேணும் இது வேணும்னு ஏதாவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? கேட்டிருக்கலாமே மாப்பிள்ள. நீங்க என்ன கேட்டிருந்தாலும் சந்தோஷமா செய்திருப்பேனே. அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. அது வேணும் இது வேணும்னு கேட்குறாள் நான் இல்லை. மற்றவங்க மனசு புண்படுறது எனக்கு பிடிக்காது. சரி, அதை விடுங்க மாப்பிள்ள. நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை சொல்லிடுறேன். என்ன மாப்பிள்ளை, உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்லை. பொட்ட பிள்ளைங்களே 1-2 பெத்தாலே பெத்தவங்க முகத்தில் நெருப்பை கட்டிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க மேல எந்த அவச்சொல்லும் வந்துடக்கூடாதே. நான் 5 பொண்ணுகளை பெத்தவன் மாப்பிள்ள. அதனால
அளவுக்கு அதிகமாகவே சாக்கிரதையா அதுகளை கோழி குஞ்சுகளை பொத்தி வளர்க்குற மாதிரி சர்வ சாக்கிரதையா வளர்த்திருக்கிறேன். ம் அந்த மாதிரி வளர்த்த பொண்ண கட்டி கொடுத்த இடத்துல நடத்தை பத்தி யாராவது அவதூறு பேசுனா பெத்தவன் மனசு என்ன பாடுபடும்னு பெண்ணை பெத்தவனுக்கு தான் தெரியுமாப்ல. அந்த மாதிரி அக்கறையோட வளர்த்த பொண்ணுதான் லீலா. தயவு செய்து லீலா நடத்தி சந்தேகப்படுற மாதிரி எந்த வார்த்தையும் பேசுறாதீங்க. அந்த வேதனை எனக்கு கொடுத்துறாதீங்க. நல்லா பேசுறீங்க மாமா. எனக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா செல்வம் வீட்டுக்கு வந்தது உண்மையா இல்லையான்னு உங்க பொண்ணு ஏன் மேல சத்தியம். வேணாம் வேணாம். உங்க தலையிலயோ இல்ல குழந்தைங்க தலையிலயோ அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவாளா? சொல்லுங்க மாமா. என்ன பேச்சு மாப்பிள்ளை இது? மாப்பிள்ளை வாழ்க்கையோட அஸ்திவாரம், குறிப்பா கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற நட்புக்கு அஸ்திவாரம் நம்பிக்கை. மாப்பிள்ளை தயவு செய்து அந்த நம்பிக்கை இழந்து என் பொண்ணை பத்தி எந்த அவதூறும் பேசுறாதீங்க. என் பொண்ணுங்களை பத்திரமாத்து தங்க. பாவம் மாமா, நீங்க உங்களை நினைக்கும் போது எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க வச்சிருக்கிறது மூட நம்பிக்கை. அந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. நான் ஒன்னும் ஏமாளி இல்ல. என் பொண்ணு பத்திரமாத்து தங்கன்னு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்?